அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பேசுவாராக. எடுத்து நம்ம வாசிக்கலாம். நமக்கு 1ஆம் தேதி நம்முடைய வாக்கு தத்தங்களோடு கூட அந்த நாளிலே நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அதில் இந்த வாக்கு தத்தத்துக்குரிய காரியத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம், உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும். அப்போ ஜனத்துக்கு உடன்படிக்கையாய் வைத்தா நாம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் என்பதை நாம் 1ஆம் தேதி நம்ம வாக்குத்தத்தத்தோடு கூட நம்ம கடந்து சென்றோம். இன்றைக்கு ஆண்டவர் ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்போ ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன் என்று சொன்னவர், ஏன் ஜாதிகளுக்கு ஒளியாய் ஆண்டவர் நம்மை வைக்க வேண்டும்? அப்ப ஏன் ஆண்டவர் ஜாதிகளுக்கு ஒளியாய் நம்மை வைக்க வேண்டும் என்று சொல்லி சற்று நம்மளை நாமே நிதானித்து நாம் அறிய வேண்டியது அவசியம். அப்படி நாம் பார்ப்போமானால், தேவன் நம்மை எதற்காக ஜாதிகளுக்கு ஒளியாய் நம்மளை வைத்திருக்கிறார்? ஜாதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற நம்மளை ஏன் ஆண்டவர் ஒளியாய் வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்தேன். இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. பவுலை குறித்து அங்க பேசும்போது அங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிப்பீர்களானால், அவர் சொல்லுகிறார், ஏன்னா இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நாம் ரட்சிப்பாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அநேகர் பார்க்கத்தக்கதாக அப்படி நீங்கள் ஒளி வீசுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்மளை வச்சிருக்கிறதின் நோக்கம் ஏதோ கடமைக்காக அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுக்காக அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கத்தையும் அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை அநேக ஜாதிகள் அறிய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு இந்த கால வேளையில நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் எல்லை மட்டும் நீங்க எங்கெல்லாம் போகிறியோ, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ, எங்கெல்லாம் நடக்கிறியோ, அங்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியானது பிரகாசிக்க பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கிறேன். உன் எல்லைகளில் இருக்கிற உன் மக்களுக்கு மத்தியில, ஏன் உன் ஜனத்துக்கு மத்தியில, உங்களுடைய ஜாதிகளுக்கு மத்தியில, உங்க தெருவுகளுக்கு மத்தியில, அல்லது உங்களுடைய கிராமத்துக்கு மத்தியில, அல்லது நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தின் மத்தியில நீங்கள்
சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அப்ப ரட்சிப்பு என்பது அனுதினமும் வரக்கூடிய ஒன்று. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறது பெருசல்ல, அல்லது நேத்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதல்ல, நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாய், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக நடக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பூமியின் கடைசி பரியந்தம், கடைசி பரியந்தம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது கடைசி வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டு போனாரு, நீங்க எல்லை எங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி. மத்தேயுல 28ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சீங்கன்னா 19-20 வசனங்களை நீங்க படிக்கும்போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்நானம் என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தாதான் நாங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியுமா அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது படி ஞானஸ்நானம் பெறணும். முதல் படி மனம் திரும்பணும். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவோடு கூட நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை நீங்கள் மனம் திரும்பி விசுவாசிப்பீர்களானால் விசுவாசத்தின்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். அதனால்தான் அவர் சொல்றார், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமா? கற்பித்து கொடுக்கணும். அப்ப அதனால்தான் பவுல் சொல்லும்போது, பவுலுக்கு சொல்லும் போது அங்க சொல்றாரு, அங்க நீ வேத வாக்கியங்களின்படி, நீங்க இப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனா ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின்படி உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்து உன்னை இந்த வார்த்தையை அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், அல்லேலூயா, அந்த வார்த்தையை அநேகருக்கு சொல்லும்படியாய் உன்னை வைத்திருக்கிறேன் என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறதின் நோக்கம் நம்முடைய ஜாதிகளுக்கு மத்தியில, நாம் இருக்கிற இடங்களுக்கு மத்தியில, அல்லது நம்ம வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தின் மத்தியில நாம் ஒளியாய் வீச வேண்டும் என்பதற்காக, ஒளியாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறார். அப்படின்னா எதற்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, அதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் படிப்பீங்கன்னா 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும். ஏன்னா யாக்கோபின் கோத்திரம் எது அப்படின்னா, அது பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்ததி. அப்ப யூதா கோத்திரம், அங்க இருக்கிறதான இஸ்ரவேல் கோத்திரம். அப்ப கோத்திரங்களை இன்றைக்கு மடிந்து கிடக்கிறது, அல்லது அவர்கள் எல்லாம் மேசியாவை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை எழுப்புகிறதுக்கு என்பதை வேதம் சொல்லுகிறது. எழுப்புகிறதுக்கும் இஸ்ரவேலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீ எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது, நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்க என்கிறார். ஆம், பரிசுத்தரும் ஆகிய
மனுஷராலே அசட்டை பண்ணப்பட்டவர். மனுஷனை உண்டாக்குனதே அவர் மனுக்குலத்துல வந்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆனால் பூமிக்கு வந்த அந்த தேவகுமாரனை அநேகர் அசட்டை பண்ணினார்கள். அப்படி அசட்டை பண்ணினவர்களை நீங்கள் திருப்பும்படியாய், நீங்கள் மறுபடியும் மீட்கும்படியாய், அவர்களை அந்த இருளிலே இருந்து மறுபடியும் வெளிச்சத்தின் அண்டையிலே கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒளியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறதின் நோக்கம் நீங்கள் கடைசி பரியந்தம் கடந்து போய் உம்முடைய ரட்சிப்பை நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ரட்சிப்பு ஏதோ கடையில விற்கிறது அல்ல, ஏதோ காசு கொடுத்தா வருது அப்படின்றது அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 3ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஜனத்தின் மேல இருக்கிறது. அப்ப ஜனத்தின் மேல இருக்கிறதுனால்தான் ஆண்டவர் அந்த ஜனத்தை மீட்கும்படியாய், அந்த ஜாதியை மீட்கும்படியாய் உன்னையும் என்னையும் ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமத்துல போய் வாசிப்பீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான். அப்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கடந்து போகி சொல்ல வேண்டியது அவசியம். நாம் அதை காண்பிக்க வேண்டியது அவசியம். பூமியின் கடைசி பரியந்தம் போகிறோமோ இல்லையோ, ஆனா நம்முடைய கிராமத்துல, நாம இருக்கிற வீட்டுல, நாம இருக்கிற தெருவுல, நாம வாழுகிற வாழ்க்கையின் இடங்களில, அது மாத்திரல்ல நம்முடைய ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மளை வேலை ஸ்தலங்களிலே நம்மளை ஆண்டவர் ரட்சிப்பின் பாத்திரங்களாய் வைத்திருக்கிறதை நாம் பிரகடனப்படுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? உலக அற்ப காரியத்துக்காக இயேசுவையே வேணான்னு அசட்டை பண்ணிடுறோம், வேணான்னு அசட்டை பண்றோம். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டேன்னா உனக்கு இந்த உலக பொருட்கள் எல்லாம் நாங்கள் தரமாட்டோன்னு சொன்னால், அப்படி இயேசுவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஒருவேளை இயேசுவ இடையில இருப்போமானா நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவங்க வேற யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. கொரிந்தியரில் போய் படிக்கணும், அப்படி படித்தா அது படிக்க வேண்டாம். அப்ப தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார், ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். அப்ப ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஜாதிகளுக்கு ஒளியாய் நீ இருந்தா உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், நீ என்ன அவருக்காக செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும். ஆண்டவர் முதல்ல ஒண்ணு, உன்னிடத்துல நீ ஒளியா வீச ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னிடத்துல ஜனங்கள் வருவார்கள். லைட் இருக்குது, நீங்க மாலை நேரங்களில் லைட்டு போட்டு வச்சிங்கன்னா எங்க இருக்கிற பூச்செல்லாம் என்ன செஞ்சிடும், அந்த லைட்டுக்கிட்ட வந்துடும். பார்த்துருக்கீங்களா? லைட்டை அணைச்ச உடனே என்ன செஞ்சிடும், பூச்செல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியாது, பறந்து போயிடும். அதுபோல தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒளியாய் வைத்திருக்கிறார். அப்போ ஒளியா வச்சிருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருப்பீர்களானால், தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நீங்க வெளிச்சமா வீச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வெளிச்சத்தின் அண்டையில அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்களா, வருவார்கள். அப்ப நாம எப்படி வாழ்றோன்றது தான் முக்கியம். நாம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஏதோ 2025 எல்லாம் கடந்து போயிடுச்சு, அதில் நம்ம எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சான்னு ஒன்றும் விரல விட்டு எண்ணி பார்க்கறது கூட இல்லை. ஆனால் இந்த 2026 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சத்தின் அண்டையில் அநேகரை கூட்டி சேர்ப்பதற்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா, இது இந்த ஒரு பகுதியை பிடிச்சிங்க, இது தான் படிக்க போகிறோம். மத்தேயுல நீங்கள் போய் படிச்சிங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி இருப்பார். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அது கீழே 14 வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அங்க 5:14 சொல்லுது, ஆண்டவர் சொன்னா, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்களா, வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்துல நீங்க இருக்கிறது உண்மைன்னா அநேக இருளில இருக்கிறவர்களை வெளிச்சத்தின் அண்டையிலே கொண்டு வருவீர்கள். அநேக இருளில் இருக்கிற ஜனத்தை என்ன செய்வீங்க, வெளிச்சத்தின் அண்டையிலே கொண்டு வருவீர்கள். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அப்படி அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் அண்டையிலே வருவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா இருள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது, இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. போன 1ஆம் தேதி படிக்கும்போது படித்தோம், அவர்கள் கண்கள் இருக்குது ஆனா குருடர்களா இருக்கிறார்கள். கண்ணு இருக்குது, குருடர்களா இருக்கிறார்கள். ஆனா அப்படி குருடாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கண்களை திறந்து விடுவதற்கு நீங்கள் வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்களானால், நிச்சயமாகவே ஜனங்கள் உங்கள் அண்டையிலே வருவார்கள். அல்லேலூயா. ஏன்னா நாம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நம்ம ஜனங்க வர்றதுக்கு. அதனால்தான் ஏசாயால வாசிக்கிறோம், 63 வாசிக்கும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் உன் படிங்க, ஒன்னு படிங்க, இல்லைன்னா நான் சொல்றதுக்கு விடுங்க. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும், ஆண்டவர் அங்க சொன்னார். அப்ப உதிக்கிற உன் இடத்துக்கு ராஜாக்கள் வருவாங்க. அங்க ஜனங்களை குறித்து சொல்லும்போது, நீங்க எப்படி வாழ்றீங்களோ, எப்படி நீங்க ஒளி வீசுகிறீர்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய ஜனங்கள் உங்களோடு கூட வருவார்கள். எனக்கு வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது தான் நம்முடைய கேள்விக்குறியா இருக்குது. அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அதை சொல்லும் போது கூட அதுதான் அந்த வார்த்தையை பேசுகிறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். ஏன்னா சபையை பார்த்து வருகிறவன் நிலைச்சிருக்க மாட்டான். கட்டடத்தை பார்த்து வர்றவனெல்லாம் ஒருத்தனும் யாரும் என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. இங்கே இது அழகா இருக்கு, அல்லது ஒருவேளை மியூசிக்கை பார்த்து மியூசிக் நல்லா வாசிக்கிறாங்க அப்படின்ற வர்றவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது.
கர்த்தருக்காக உண்மையாகவே வெளிச்சம் வீசுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தரோடு கூட நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களானால், நிச்சயம் நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க எப்படி ஒளி வீசுகிறீர்களோ அதை பொறுத்து அநேகர் உங்கள் பட்சத்தில் திரும்ப வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க வரல அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்றது முதல்ல நமக்கு தெரியணும். நமக்கு காரணம் யாருன்னு தெரியணும். ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்க கேட்டு பாருங்க. ஆனா நல்ல ஒரு ஜெப குறிப்பு நடத்துனீங்க, சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும், நல்லதுதான். பெருகி இருக்குதா? 2025 முழுசும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், பெருகி இருக்குதா? 2026 இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம், பெருகி இருக்குதா? நம்ம பக்கத்தில் யாராவது ஒருத்தரையாவது நம்ம கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோமா? இல்லை ஒருத்தரையாவது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தப்படுத்தி இருக்கிறோமா? ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்க்கணும். தேவ சமூகத்தில் நிற்கிற நாம ஒளி வீசனா நம்ம அண்டையில ஜனங்கள் வருவார்கள். நம்ம இடத்துல என்ன வருவோம்? ஜனங்கள் வருவாங்க. அதை தான் அவர் அங்க சொல்றாரு. நீங்க உங்க மேல வெளிச்சம் உதிக்கும் போது அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்துக்குள்ளே நீங்க வீச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளே யார் வருவாங்க? ஜனங்கள் வருவார்கள். ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஜனங்க வராததுக்கு காரணம் யாரு அப்படின்னு நம்மளையே கேள்வி என்ன செய்யணும்? கேட்டு பார்க்கணும். ஜனங்க வராததுக்கு காரணம் யாரு என்பதை நம்மளுக்கு நாமளே என்ன செய்யணும்? கேள்வி கேட்டு பார்க்கணும். ஐயா, அவங்க இருக்கிற இடத்துல நானா? நம்மளுக்குள்ளேயே என்ன இருக்க மாட்டேங்குது? ஒரு ஐக்கியம் இருக்க மாட்டேங்குது. பின்னாடி இருக்குது வேத வசனத்தின்படி சொல்லணும்னா. அப்ப அந்த ஐக்கியம் நமக்குள்ள இல்லாததுனால, நமக்குள்ளே வேற்றுமைகள் உருவாகிறதுனால நம்மளை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? அந்த சபையில இப்படி இருக்காங்க, அவங்க கூட போய் நம்ம போனா யோசித்து பார்க்கணும். அப்ப தேவ சமூகத்திலே நம்மளை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இந்த 2026 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி சொல்கிறார், ஜனங்களுக்கு உடன்படிக்கையாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு உடன்படிக்கையாய் நீங்களும் ஜனங்களும் ஒன்றாய் இணைந்து ஜனங்களோடு கூட மாம்சத்தில் இருளிலே போய் நடவாதபடிக்கு அவர்களை ஒளியின் இடத்துக்கு நீங்கள் வர வைக்க வேண்டியது அவசியம். ஜாதிகள் உன்னிடத்திலே வருவார்கள். அல்லேலூயா. ஜாதிகள் ஒளி வீசுகிற இடத்துக்கு எப்படி இருக்கிற பூச்சியெல்லாம் வருகிறதோ அதுபோல உங்களிடத்துல ஆண்டவர் வர வைப்பார். நீங்க தான் அதுக்கு உத்தரவாதம். மேய்ப்பன் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமான்னு கேட்டீங்கன்னா யார் தான் குட்டி போடுறது? ஆடு தான் குட்டி போடும். மேய்க்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மேய்க்கிறது மட்டும்தான் வேலை. மேய்ச்சலிலே ஒரு வேலை குறை இருக்குமானா அதை நாம சரிபடுத்தணும், நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் மேய்ச்சலும் இருக்குது, தின்னு கொளுத்து போய் கொஞ்சம் கூட அப்படி இப்படி அசைய மாட்டேங்குது. அது எப்படி என்ன பண்ணுது? கொஞ்சம் கூட அப்படி இப்படி அசைய மாட்டேங்குது. சாப்பிட்டது ஜீர்ணிக்க மாட்டேங்குது, வேற சாப்பிட்டது ஜீர்ணிக்க மாட்டேங்குது. அப்படி கொளுத்து போய் கொழுப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளால் எதையுமே என்ன செய்ய முடியல? ஏன்னா என்னை குறித்து ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சத்தியத்தை குறித்து, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்படி இருக்குதே அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், இருக்கிற இடத்துல எந்த ஒரு மாடோ ஆடோ என்ன செய்யாதே? மேயாது. இருக்கிற இடத்துல மேயாது. அப்போது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தின்படி எல்லா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம். ஏன்னா கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக திருச்சபையிலேருந்து அநேக திருச்சபைக்கு மாறின இருக்கிறாங்க. ஏன்னா கேட்டால் அவங்க சாரி கொடுத்தாங்க, நல்ல ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க, நல்ல ஒரு வெகுமதி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் கொடுக்க மாட்டோம். யாருக்கும் சாரி வாங்கி கொடுக்குற பழக்கம் நம்மளுக்கு இல்லை. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா நிச்சயத்தில் கொடுத்துருவோம். நாங்கள் எதையும் என்ன செய்ய மாட்டோம்? வாங்கி தர மாட்டோம். ஆனால் இதுக்காக வேண்டி உங்கள் சபையில் இதெல்லாம் கொடுக்கல, அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்?
வரமாட்டான்னா நீ வராத, தயவு செஞ்சு. அதுக்காக நீ தயவு செஞ்சு வராத. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது. நீ கொடுக்கிறவனா இருந்தா உள்ள வா, இல்லைன்னா வராத. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது. அதுக்காக நாம் வந்துட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களாகவும் இல்லை, கொடுக்கிறவர்களாகவும் மாறணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அப்போ நாம ஒளியில இருப்போமானால், ஒளி நம்மளிடத்திலே உதிக்குமானால், நாம ஒளி வீசுகிறவர்களாய் இருப்போமானால், ஜாதிகள் நம்மண்டையிலே வருவார்கள், ஜனங்கள் நம்ம இடத்திலே வருவார்கள். ஜனங்கள் நம்ம கிட்ட வராதது காரணம் நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஐக்கியம், இதெல்லாம் காரணம். இதெல்லாம் நம்ம இந்த 2026 நாம் ஒரு கேள்விக்குறியோடு கூட கடந்து போகும். அவங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2026 உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆண்டா இருக்கணும். விசேஷித்த ஆண்டா நீங்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு இருக்குமானால் உங்களிடத்தில் ஜாதிகள் திரண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஜாதிங்க வராதது காரணம், ஜனங்கள் வராததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நாம ஒழுங்கா தெருவில் ஒழுங்கா நடந்தோம்னா நம்மளை பார்க்குறவங்க, தெருவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தில் நாம் சரியாக நடந்தோம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஊரில் நாம் நடந்தோம்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லி காட்டுறாரு. அந்த 3வது வசனத்திலிருந்தே தொடர்ந்து வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நமக்கு ஜாதியே வரமாட்டேங்குது, ராஜாக்கள் வருவாங்களா? வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ராஜாக்கள், நீங்களும் நானும் ராஜாக்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். இப்ப ராஜாக்களாய் வைத்திருக்கிறதுக்கு நம்ம அண்டையிலே வருகிறவர்கள் ராஜாக்களை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. 4:5 வசனம் சொல்லுது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன்னுடைய குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. குமாரர்களும் குமார்த்திகளும், குமாரர் தூரத்திலிருந்து வருவார்கள், குமார்த்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். உன் பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்க. குமார்த்திகள், ஹலோ, நீங்க தாங்க மணவாட்டி, நீங்க தான் குமார்த்திகள். அப்ப நீங்க தான் உங்க பக்கத்துல வளர்க்கப்படுகிறதுக்கு உன் பக்கத்துல இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஏதாவது நீங்க கொண்டு வந்தது இருக்குதான்னு பாரு. அப்படி பக்கத்துல இருக்குதுன்னா அது உன் கூடவே வளரும், உன் கூடவே வளரும். நீ எப்படி வளர்றியோ அது போல உன் பக்கத்துல வளரும். கொழுத்த கன்றுகளை போல, கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள். அப்ப தேவ சமூகத்தில் நிற்கிறது எங்கோ தூரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி விட்டுறதுக்கல்ல, அவர்களை தன் பட்சத்தில் திருப்பி கொண்டு வரும்போது நம்ம பக்கத்தில் வச்சு வளர்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம பக்கத்தில் ஏன் இருக்க மாட்டேங்குது? சுற்றி நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நம்ம பார்த்தோன்னா நமக்குள்ள ஒரு பாரம் வரும். நம்மளுக்கே ஒரு பாரமாக தான் இருக்குது. நாம் எங்கே இன்னைக்கு சோறு கிடைச்சா போதும், இன்னைக்கு நல்ல சுகமாக இருந்தால் போதும், இன்னைக்கு நம்ம வந்துட்டு நல்லா வாழ்ந்தா போதும்னு நம்மளுக்காக நாம்
அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் சுற்றி இருக்கிற ஜனத்தை பாருன்றார். சுற்றி இருக்கிற மக்களை பாரு, அவங்கள பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள், அவர்களை காட்டில நாம விசேஷித்தவர்கள். அதில் நம்மளை ஆண்டவர் விசேஷமாக வச்சிருக்கிறத எண்ணி நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். நம்ம நன்றி சொல்றது மட்டும் இல்லை, நாம் சுற்றி இருக்கிற ஜனத்துக்காக நாம் செபிக்கிறவர்களாகவும், சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு தேவனுடைய வசனத்தை பிரதிபலிக்கிறவர்களாகவும், அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களை தன் பட்சத்தில் கொண்டு வந்து நம்மோடு கூட வளர்க்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வந்துச்சு, எக்கேடு கட்டனா போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு, எக்கேடு கட்டாது போகட்டும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் சீர்பட மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற ஜனமும் சீர்படாது. அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லணும்னா தேவைக்கு மாத்திரமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2025 கடைசியில் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள்லாம் தேவைக்கு மட்டும்தான் கிறிஸ்தவங்க. நீங்கள் தேவை, நீ அவங்கள விட 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பாரு, அவங்கெல்லாம் உங்கள் பக்கம் இருப்பாங்கன்றான். அவங்கெல்லாம் உங்கள் பக்கம் இருப்பாங்க. நீ ஒரு சேரீ கொடுக்கறதுக்கு இன்னொரு சேரீயை கூட சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிப்பாரு, கொடுப்பாங்க. ஏன்னா 1ஆம் தேதி ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஒரு பைக் வாங்கினா இன்னொரு பைக்கு இலவசம், ஒரு பைக்கு வாங்கினா இன்னொரு பைக்கு இலவசம். நம்ம ஊரில் மாடு வாங்கினா கண்ணுக்குட்டி ஃப்ரீன்ற மாதிரி ஒரு பைக்கு வாங்கினா இன்னொரு பைக்கு இலவசம். பின்ன அடிக்கிற பசங்க கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் எங்களுக்கு சொல்லக்கூடாதான்னு, எங்களுக்கு சொல்லக்கூடாதான்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2ஆம் தேதி வேலூர் போயிருந்தோம். நான் பாஸ்டர்ல இருக்கிறார், அவர் 2 பேரும் போனால் அவர் தான் சொன்னார், ஒரு பைக்கு வாங்கினா இன்னொரு பைக்கு இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அந்த பைக்கோட விலை எவ்வளோன்னு கேட்டார். எனக்கு தெரில பாஸ்டர், போய் கேட்டு வருவோம். எனக்கு தெரில பாஸ்டர், நான் வேணா போய் கேட்டு வருவோன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, இந்த பைக்குக்கும் சேர்த்து அவன் விலை சொல்லுவான் போலக்குது அப்படின்னு சொன்னார். இருக்கிற பைக்குக்கும் சேர்த்து விலையை சொல்லுவான் போல இருக்குன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் போய் கேட்கல, பட் ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு பற்றி பேசிக்கிட்டு போனோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்கிற இடத்துல கூட்டம் குவியுது. ஆனால் அதில் என்ன வச்சிருக்கிறான்றது தெரியலை. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நாம நம்மளை விட இன்னொன்று எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறதுக்கும் ஆட்சேபனையே இல்லை. நீ என்ன நீ என்ன ஒன்றும் தர மாட்டேன், நான் போய் அங்கே போய் வாங்கிட்டு வரேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் இங்கே இருக்கிறதும் இங்கே கிடைக்கிறதும் அது எல்லாம் அழிந்து போகும். தேவ சமூகத்தில் இருந்து வருகிறதும் தேவனுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறது மாத்திரம்தான் அங்கே வந்து சேரும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பவும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நீ இருக்கிறது உண்மைன்னா, தேவனோடு கூட நடக்கிறது உண்மைன்னா, நீ வெளிச்சத்தை அநேகர் மேல வீச பண்ணுவீங்கன்னா அநேகர் உங்கள் பட்சத்தில் திரும்பி வருவார்கள். வரும்போது உங்க இருதயம் அவ்வளோ பூரிப்பா இருக்குமா, இருதயம் பூரிப்படையும். காரணம், தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுது, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சா,
ஒளியா இருந்துச்சு. இப்ப அந்த ஒளி உனக்குள்ள இருக்குதான்னு மட்டும் பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது உண்மைன்னா நீ அந்த ஒளியாய் இருக்க வேண்டியது அவசியம். 5வது வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஜனத்துக்கு உடன்படிக்கை. அந்த இருள் அங்க இருக்கிற வெளிச்சத்தோடு கூட ஒருமித்து வரும்போது அங்க இருள் காணப்படாமல் போய்விடும். இருள் என்ன செய்யும்? காணப்படாம போகும். இருளோடு கூட வெளிச்சம் போனா வெளிச்சம் தான் இப்ப காணாம போயிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? இருளோடு கூட வெளிச்சம் போனா அங்க என்ன காணப்படாம போயிடுது? இருள் காணப்படாததுன்றது பைபிள். ஆனா இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கிறது என்ன காணாம போயிடுது? வெளிச்சமே காணாம போயிடுது. ஏன்னா பன்னுக்குட்டியோட கன்னிக்குட்டி சேர்ந்தா கண்ணுக்குட்டி என்ன மாதிரி ஆயிடுது? இப்ப இருளோட வெளிச்சம் சேர்ந்தா வெளிச்சத்தின் பட்சத்தில் வரணும் இருள். ஆனா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யோசனை பண்ணி பாருங்க. இந்த 2026 நமக்கு ஒரு மாற்றத்தின் ஆண்டா இருக்கட்டும். மாற்றத்தின் ஆண்டா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம கேள்விக்குறியோடு கூட வாழுகிறவர்களா இருப்போம். ஆண்டவர் வருவாரானா நம்ம இடத்துல கேள்வி கேட்கும்போது நாம பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம், பரிதாபத்துக்குரியவர்களா இருப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அப்ப தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களா இருக்கிறது உண்மைன்னா வெளிச்சம் போகிற இடம் இருள் இருக்குமானால் இருள் காணப்படாமல் போகும். இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தின் அண்டையில வருவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயால போய் படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிக்கும்போது, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. இது எப்ப நடக்கிறது அப்படின்னா இது கடைசி காலத்தினுடைய சம்பவம். இது எப்போ ஓடி வருவார்கள் என்று சொன்னா கடைசி காலம். ஏன்னா இப்ப நம்ம கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். கிருபையின் காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம கிருபையோடு கூட நடக்கிறது மாத்திரம் அல்ல, கிருபையின் வழியாக கடைசி காலம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. இப்படி அநேகர் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு, யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ளே இருக்குமானா இன்றைக்கு திரள் கூட்டம் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உண்மையான உயிர் உள்ளவரா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம கேள்விதான் கேட்கணும். ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்குள்ளே ஒளியாய் வந்திருக்கிறது. அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது உண்மையானா இந்த கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் அநேகர் நம் பட்சத்தில் திரும்புவதற்கு
ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. எப்படி இருக்குதா? மனுஷனுடைய கிரியை எல்லாம் எப்படி இருக்குது? பொல்லாதவைகளா இருக்குது. அப்ப தேவன் வந்ததுக்கான நோக்கமே அங்க செயல்படாம போயிடுச்சு. ஏன்னா மனுஷனுடைய கிரியை பொல்லாதது. இன்னைக்கு நாம மனுஷீகத்துல இருக்கிறோம், ஆனா அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்திருக்குதான்னு தான் தெரியல. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே ஒளியாய் பிரகாசிக்குமானால் நாம் அநேகருக்கு பிரதிபலனாய் இருப்போம். நாம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை நாம் பிரகடனப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வாழுகிறவர்களாய் இருப்போம். ஒளி இருக்கிற இடத்துல இருள் என்ன செய்யாது? வாசம் பண்ணாது. ஒளி இருக்கிற இடத்துல இருள் வாசம் பண்ணாது. ஆகையால நான் இந்த இருள்ல வாசம் பண்ணாதபடிக்கு என் தேவன் எனக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறியணும். அதனால்தான் அங்க சொல்றாரு, மனுஷனுக்குள்ளே பொல்லாத கிரியைகள் வந்தது. வாசிங்க. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எப்படி இருக்குதா? ஒளியை விரும்பாத அங்க இருளை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒளி ஜீவனுக்குரியது. அந்த ஒளியை நாம பற்றி கொண்டிருப்போமானால் அது நம்ம நித்தியத்துக்குரியது என்பதை அறியாமல் இருளிலே இருந்து ஆக்கணைக்குள்ளாக கடந்து போவதற்கு இன்றைக்கு இருளை தேடி கொண்டிருக்கிறார்கள். இருள் ஆக்கணைக்குள்ளானது. அப்போ நாமளும் அதன் வழியாய் தான் போய்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜீவனுள்ள தேவனை காண்பிக்கிறவர்களாய் நாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, 20வது வசனம் சொல்லுது, பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கின்றான். இன்னைக்கு நமக்கு பகை நம்ம வீட்டாரே. நமக்கு யார் பகையாளி? நம்ம வீட்டாரே. நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கே என்ன வந்துருது? பகை வந்துடுது. நம்ம போய் வெளியே போய் சொல்ற போது என்ன சொல்றோம்? அவர் என்ன அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு, எங்களுக்கா கொடுத்தாரு? நாம என்ன செஞ்சோன்றது நமக்கு தெரியல. ஆனா நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு மட்டும் தானே செய்யறாரு, அவங்களுக்கு மட்டும்தானே, அவங்களுக்கு மட்டும்தானே, அவங்களுக்கு மட்டும்தானேன்னு சொல்லி நம்மளை நாமளே என்ன செஞ்சுக்கிறோம்? வஞ்சிக்கிறவர்களாய் மாறி போகிறோம். அப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோன்றத நாம ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அதனால்தான் அவர் அங்க சொல்றாரு, அப்ப பகஞ்சர்களா இருக்கிறோம். பகஞ்சர்கள் யாரு அப்படின்னா நம்ம வீட்டாரே. நம்ம வீட்டாரே நமக்கு யாரா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்கிறாங்க. அப்ப வெளியில ஒருத்தனும் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ளே பகையை உண்டாக்குறதுக்கும் நமக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குறதுக்கும் நமக்குள்ளே ஜாதிகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஜனங்கள் நம்ம நடுவில் வாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் யார்தான் காரணம்? யார்தான் காரணம்? ஒத்துக்க மாட்டேன்ற பத்தி அதான் நம்ம வீட்டார். நான் தான் காரணம். எனக்குள்ளே இருக்கிற சுபாவம் மாறினா, என்கிட்ட இருக்கிற கெட்ட கிரியைகள் மாறினா நம்ம அண்டையில எல்லாம் வந்து சேரும். நானே ஒழுங்கு இல்லாம தலையிலேருந்து கால் வெளியும் விஷமாவே இருந்தா, எங்க தொட்டாலும் விஷமா இருக்குது, எங்க தொட்டாலும். அப்புறம் எங்க பண்றது? யாராவது உயிர்ப்பிக்க முடியுமா? தொட்ட உடனே என்ன ஆயிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. தொட்ட உடனே செத்து போயிடுறாங்க. ஏன்னா தலையிலேருந்து கால் வெளி விஷமா இருந்தா விஷத்தை சாப்பிட்டாதான் சாவுவாங்க. ஆனா நம்ம கிட்ட தொட்டாலே என்ன செஞ்சுறாங்க? செத்து போயிடுறாங்க. அதனால்தான் இன்னைக்கு வெளியும் நமக்கு ஜனங்க என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. சபை இல்லைன்னா எப்பயோ என்ன செஞ்சிருக்கோம்?
பக்தி விருத்தி அடைஞ்சு பெருகி இருக்கும். பெருக்கத்துக்கு காரணம் நம்ம இடத்துல இருக்குது. பெருக்கம் குறைவதற்கு காரணம் நம்ம இடத்துல இருக்குது. நன்மையும் நம்ம இடத்துல தான் இருக்கு, தீமையும் நம்ம இடத்துல தான் இருக்கு. அதனால நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா தீமை செய்கிறோமா என்பதை சற்று நிதானிச்சு பார்க்கணும். இந்த 2026 ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், ஆண்டவர் உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு ஒளியாய் நீங்க இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் உங்கள் பட்சத்தில் அநேக ஜனங்களும் ஜாதிகளும் திரண்டு வருவார்கள். வந்து உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். உன் பக்கத்தில் என்ன செய்வாங்க? வளர்க்கப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் நிற்கிற நாம, அந்த 20வது வசனம் சொல்லுது, தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராமல் இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனே தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாக்கும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகின்றான். ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனம் இன்னும் நமக்குள்ள என்ன செய்யல? போகல. வேறு இல்லாத செடியோ மரமோ சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்? பட்டு போகும். வேர்கொள்ளாத எந்த ஒரு மரமானாலும் செடியானாலும் சீக்கிரத்தில் என்னவோ பட்டு போகும். அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ கொஞ்சம் மேலே மட்டும் துளிர் தெரியும், மற்றது எல்லாம் என்ன செஞ்சுருக்கான்? அந்த துளிர் கூட எப்போ போகும்னு தெரியாது இருக்கும். ஏன்னா சத்தியம் நமக்குள்ளே இராம போகிறதுனாலே, சத்தியத்தின்படி நாம் வாழாததுனாலே, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மளை தேற்றி நடத்தும் போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறவர். 6ஆம் அதிகாரத்தில் போய் படிக்கணும், யோவான்ல, இப்போ படிக்க வேண்டாம். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவருக்கு தன்னை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வேர்கொள்ளாத மரத்தை போல, வேர்கொள்ளாத செடியை போல காஞ்சி போகிறவங்களா இருப்போம். வேரே கொள்ளலைன்னா, மரமே நிலச்சில்லைன்னா எங்கே கனி கொடுக்கறது? கனி கொடுக்குமா? கனி கொடுக்காத மரமெல்லாம் எங்கே தான் போவோம்? வெட்டுண்டு அக்கினியில் போடுவாராம். கோடாரி இப்போ கையில் வச்சிருக்கிறாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் போய் படிச்சிங்கன்னா 10வது வசனம் சொல்லும். 3:10 என்ன வாசிங்க. இப்பொழுதோ கோடாரியானதோ மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டது. மரம் யாரு அப்படின்னா சபை. நீயும் நானும் தான் மரம். நீயும் நானும் தான் மரம். அப்ப மரமானது நல்ல கனி கொடுக்கலன்னா அது எங்க போவோன்றதுக்கு இப்பவே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் கோடாரி வச்சிருக்கிறார். கோடாரி வச்சுட்டு சொல்றாரு, இப்பொழுதோ கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடுவாராம்? அக்கினியில போடுவார். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நல்ல மரங்களா இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். போய் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் போய் படிக்கணும், இப்போ படிக்க வேண்டாம். அங்கே போனீங்கன்னா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்ல மரங்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதில் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். இன்னும் சொல்லுங்களா, 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவர் இடத்துல எவ்வளவு வேணும் இருளே இல்லை.
நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாய் இருக்கின்றது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போமானால் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தா சத்தியத்தின்படி நடவாமல் நாம் எப்படி இருக்கிறோமா? பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா வாயை திறக்கும் போதே வெளியே என்ன செஞ்சிடும்? அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று, அப்படி குட்டி போட்டுக்கிட்டே போகும். பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற சத்துருவோடு கூட வாழுகிறவர்களாக இருப்பீர்கள். அப்ப சத்தியம் நமக்குள்ள இருந்தா பொய் நம்மளுக்குள்ள என்ன செய்யாதே? வராது. அப்ப பொய் வர்றதுக்கு காரணம் சத்தியம் நமக்குள்ள இல்லை, இல்லாதனால்தான். அப்ப நாம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படணும்னு சொல்ற நாம ஐக்கியம் நமக்குள்ள ஏன் இருக்க மாட்டேங்குது? ஐக்கியம் ஏன் இருக்க மாட்டேங்குது? சத்தியம் இல்லாதனால. சத்தியம் நமக்குள்ள இருந்தா நாம ஐக்கியமா இருப்போம். இது நம்ம சபை, நாம போகணும். நாம போகலன்னா அங்க யார் இருப்பாங்க? அங்க போய் யார் எதை செய்வாங்க? அப்ப யார் போய் ஜெபம் பண்ணுவாங்க? யார் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க? யார் போய் இருக்கிற காரியத்தை செய்வாங்க? அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரணும்? உணர்வு வரணும். நமக்கு தான் அது இல்லையே. சத்தியமே நமக்குள்ள இல்லாதனால நாம வாயை திறந்தாலே என்னதான் வருது? பொய் தான் வருது. எங்கப்பா இருக்கிற? இங்க 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 இருக்கிறேன். எங்க இருக்கிற? இங்க இங்க இருக்கிறேன். பார்த்தா எதிரில் இருக்கிறான். எங்க இருக்கிறேன்னு கேட்டா நாங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க இருக்கிறோம்? எதிரில் நிற்கிறோம். இங்க இருக்கிறேன்னு சொன்னேன். இப்ப இனி போக ஆரம்பிச்சு. இனி என்ன பண்ண போறோம்? போறோம். இனி போற. ஆனா இப்ப எங்க இருக்கிறேன்னு தானே கேட்டோம். இப்ப எங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கே நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்லிடுறோம். போவாதுக்கு முன்னாடியே என்ன செய்யறோம்? சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள என்ன வராது? பொய் வராது. அப்ப நாம பொய் சொல்றது ஏதோ மனுஷங்கிட்ட சொல்றதுக்கு ஒக்கிங். ஆனா தேவனிடத்திலே பொய் சொல்லுவான்னா பொய் தேவனுக்கு அருவருப்பானது. பொய் தேவனுக்கு அருவருப்பானது. மனுஷனுக்கு சொல்லலாம், மனுஷங்கிட்ட நீ சொல்றன்னா மனுஷன் என்ன நினைச்சுக்குவானோன்றதுக்காக. ஆனா தேவனிடத்துல சொல்லும் போது, தேவனிடத்திலே பொய் சொல்றன்னா தேவன் அதுக்கு அருவருப்பா இருப்பார். தேவன் ஏன்னா எல்லா ஜனத்தின் மேலும் அவர் எப்படி இருக்காராம்? கண்ணோக்கமா இருக்கிறார். எல்லா ஜனத்தின் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு நம்ம ஒரு நாளும் மறைவா இருக்கவே முடியாது. அப்ப நாம பொய் சொல்லுதல் தேவனுக்கு விரோதமானது. அதை நம்ம சற்று நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் அவர் சொல்றாரு. கீழே 7வது வசனம் சொல்லுது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நம்ம எப்படி இருப்போமா? ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்கு ஐக்கியம் எத்தனை ஐக்கியம் இருக்கு? எத்தனை ஐக்கியம் இருக்குது? தெருவுக்கு ஒரு ஐக்கியம், சபைக்கு ஒரு ஐக்கியம் வேணும். ஆனா சபையில எத்தனை ஐக்கியம் இருக்குது? பல ஐக்கியம் இருக்குது. ஒரே சபை, ஒரே சபைக்குள்ள எத்தனை ஐக்கியங்கள். அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளியிலே அவர் இருக்கிறது போல நாம ஒளியில இருந்தா நாம ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வோமா? ஐக்கியப்படுவோம். நாம ஐக்கியப்படணும்ன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா எங்க தனியா இருக்கிறவங்க தனித்து இருக்கும் போது பிசாசு அடிச்சு சாட்டுருவான். ஏன்னா 4 மாடு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
4 மாடு ஒன்றா இருக்கும்போது ஒரு சிங்கத்தால் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த மாட்டை தந்திரமாக பிரிச்சுட்டு அது ஒன்று ஒன்றா அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. யோசித்து பார்த்துங்க. அப்போ நம்முடைய சேர்க்கை, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய கூடுகை எல்லாமே ஒன்றாக இருக்குமானால் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை, நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் ஆண்டவர் நமக்கு அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்தோமானா பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இருள் நம்மக்கிட்ட கொஞ்சமும் அணுகாது. அப்போ இருள் நம்மக்கிட்ட வரலன்னா நாம் எப்போதும் பிரகாசம் உள்ளவர்களாக இருப்போம். நாம் எப்போதும் ஒளியின் இடத்துல வாழுகிறவர்களாய், ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 11 வசனங்களை படிச்சீங்கன்னா, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். கேட்டிருக்கிறவைகள் வசனம் தானே. மேலும் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகின்றேன், அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏன் என்றால் இருள் நீங்கி போகுது, மெய்யான ஒளி இப்பொழுதோ பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆதி முதல் கேட்டிருக்கிற வார்த்தைகளே தான் இப்போவும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே வார்த்தையை இப்போ புதுசா ஒன்றும் சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது புதிதாய் தெரிகிறது. ஆனால் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒளியிலே நாமும் நடப்போமானா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அதனால்தான் அவர் சொல்ல 10வது வசனம் சொல்லுது, தன் சகோதரத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கின்றவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் அப்படி சற்று நிதானிச்சு பார்க்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகோதரனோடு கூட நாம் ஒருமித்து இல்லாமல் இருப்போமானா நாம ஒருத்தரை ஒருத்தர் பகைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரே ஐக்கியம் நமக்குள்ளே இல்லைன்னா நாம ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யறோம், பகை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம், பகைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி பகையாய் இருக்கிறவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கின்றவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கின்றான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகிற இடம் எதுன்னு அவனுக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. அப்ப கண்ணு குருடா இருந்தா போற இடம் தெரியாது, போகிற இடம் எதுன்னு தெரியல. தெரியாத இடத்துக்கு போய் சிக்கி கொள்ளுகிறதை விட தெரிந்திருக்கிற இடத்துல தேவனுக்காக நிலை நிற்பது நலமானது. அல்லேலூயா. அதுதான் அவர் அங்க சொல்றாரு. அப்ப தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படி செய்து காண்பிக்கிறதுக்கு நம்மளை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தேவன் நம்மளை ஒளியின் அண்டையிலே வைக்கிறவராய் இருக்கிறார். ஜனங்களும் ஜாதிகளும் உன் பட்சத்திலே திரும்பி வருவதற்கு நீங்கள் நிலை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நிலை கொண்டிருக்காதவர்களுடைய நிலை, அவர்களே விழுந்து போகிறவர்களாக இருப்பார்கள். நீயே விழுந்து போயிட்டீன்னா உன் கூட யார் வருவாங்க?
உன் கூட யார் வருவாங்க? நீ நிலைச்சு நிற்கிறவங்களா இருந்தா 4 பேர் உன் கூட என்ன செய்வாங்க? வந்து நிலைச்சு நிற்கணும்னு வருவாங்க. நீயே விழுந்து போகிற ஆளா இருந்தா உன் முன்னாடி யார் வருவார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை சற்று நிதானிச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளோட கால்படியிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களை ஜாதிகளுக்குள்ளே ஒளியாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜாதிகளுக்கு மத்தியில் ஆண்டவரே ஒளியாய் வைத்திருக்கிறதின் நோக்கம் அநேகரை தங்கள் பட்சத்தில் திருப்பி கொள்ளும்படியாய், அநேகர் எங்களிடத்தில் வருவதற்கு நாங்கள் ஒளியாய் பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.